அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விளாக் தான் போட போகிறேன். எங்கள் வீட்டில் கெஸ்ட் வர்றாங்க, சாப்பிட போகிறோம். ராஷிதியா பார்க், இதில் தான் நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். எங்கள் ஃபேமிலி ஒரு 5 ஃபேமிலி. ஃபுல்லாக பெரிய பார்க்கு, பசங்களுக்கெல்லாம் விளையாட கொள்ள நல்லா வசதியாக இருக்கும். ஆனால் குளிர் டைமில் இங்கெல்லாம் இடமே இருக்காது. இது வந்து பார்பிக்யூ செய்கிறதுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே இருக்குது. அடுப்புதை தான். இதில் நம்ம கம்பி மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அதில் பார்பிக்யூ செய்யலாம். இங்கே உக்காந்துக்கலாம். அதே மாதிரி 4 இடம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே குட்டீஸுங்க விளையாடுறதுக்கு. எப்படி ஏற்ற மாதிரியே தெரியுது பாருங்க. அது கிட்ட இருக்கிற பில்டிங்லாம் பாருங்க, எவ்வளோ செம்மையாக இருக்கு. ப்ளூ வாட்டர், இது ஃபுல்லாக அங்கேயே நீங்கள் கடல்லையே வழி வச்சுருக்காங்க. இது பாருங்க ராட்னம், இதுவும் நல்லா செம்மையாக செஞ்சுருக்காங்க. நைட்டில் வந்தால் தான் இதோட அழகு நமக்கு தெரியும். ஆனால் டிராஃபிக் இங்கேயே இருக்குது. போக பார்ப்போம். ஸ்க்ரீன் பாருங்க எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. நல்லா வெளிச்சமாக நல்லா இருக்குது பாருங்க. வரமாட்டேது. நேற்று தான் ஓப்பனிங் ஆயிருக்கு, அதனால் இன்னைக்கு ஃபுல் டிராஃபிக். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்களா? எவ்வளோ பெரிய அண்ட் துபாய். அதில் வந்து 40 பேர் உட்காரலாம். இங்கே பாருங்கள், இப்போ லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் வீல் எதுவும் சுற்றலை. இன்ஷால்லா நான் ஒரு நாளைக்கு பகலில் வந்தேன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தலை மேலே தான் இருக்குது ஃபுல்லாக ராட்டணும், ஆனால் எடுக்க முடியல. இங்கே பாருங்க. ஆனால் எவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லா கிளியராக வரும். இங்கே பாருங்க, ஃபோன் ஃபுல்லாக படுத்துருச்சு. ஆளுங்க இருக்காங்க, அது உள்ள லைட்டு தெரியுறதுலாம் ஆளுங்க இருக்காங்க. மேலே தான் நம்ம போகணும், ஆனால் மேலே பார்க்கிங் உள்ள. இங்கே பாருங்க எவ்வளோ பப்ளிக் பாருங்க. அதான் கார் பார்க்கிங் கிடைக்கல, அதனால போலீஸுங்க எல்லாம் வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, பார்க்கிங் கிடைக்கல. அதனால நான் வெளியே போகிறேன். இன்னொரு நாளைக்கு இன்ஷால்லா நான் ஐன் துபாய் மட்டும் ஒரு வீடியோனா போட்டு விடுறோம் உங்களுக்கு. நம்ம எந்த சாக்லேட் வேணுமோ அதை நம்ம அழுத்திட்டு இதில் நம்பர் அழுத்தணும், வரும். இங்கே கீழே வரும் சாக்லேட். மணி அடிச்சிட்டாங்க, எதுவும் வெளியே தெரியாது. நம்ம இதில் உக்காந்தாச்சு, ட்ராமில் போயிட்டுருக்கோம் பாருங்க.
இறங்கியாச்சு. நான் உங்களுக்கு அடுத்த ட்ராம் வந்தோடனே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இதுதான் ட்ராம். போயிடுச்சு பாருங்க. மெட்ரோ கிடையாது, இது ட்ராம். இது இல்லை. சொல்றது துபாய் கேனல்னு. 2 பக்கமும் தண்ணி, நடுப்புற பிரிட்ஜ் பாருங்க மேலே. இது மாதிரி இடம்லாம் வந்தால் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கும். கீழே தண்ணி, இங்கே பாருங்க. இதில் போட்டு கூட போகுது பாருங்க. இங்கே பாருங்க, போட் வருது பார்த்தீங்களா? ஏதோ பார்ட்டி உள்ள செய்கிறாங்க பாருங்க. பர்த்டே பார்ட்டியும் இது மாதிரி போட்டிங் எல்லாம் செய்யலாம். முன்னெல்லாம் வந்து இது ஃபுல்லாகவே தண்ணி வரும், ஆனால் இப்போ வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க போல தெரியுது. முன்ன வந்து இது ஃபுல்லாக வரும்ல, அப்போ போட்டுக்குள்ளே போகுதுன்றப்ப மட்டும் அந்த போட்டு இடம் மட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இது 2 பக்கம் மட்டும்தான் வருது, அங்கெல்லாம் தண்ணியை காணும். நான் சொன்னேன்னா ஃபுல்லாக வரும் பிரிட்ஜு ஃபுல்லான்னு. இங்கே பாருங்கள், நான் போடல போல இருக்குன்னு நான் போயிட்டேன். வந்த உடனே நான் இப்போ ரிட்டர்ன் இங்கே வந்துட்டேன். ஆஃப் பண்ணிட்டான் பாருங்க. ஒன்று ஆஃப் பண்ணிட்டே வராங்க பாருங்க. இதுதான் ஈரானி தோசை. சீஸ் போட்டிருக்கு, சீஸ் போட்டு வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றது.